தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 19வது வாரம் புதன்கிழமை. அன்பு சொந்தங்களே, இதோ இந்த நாளிலே இறைவன் கொடுத்த அருள் மிகுந்த கிருபையின் நாளிலே இறைவனுடைய அன்பின் கரத்தில் தாங்கப்பட்ட பிள்ளைகளாய், அவருடைய மார்போடு அணைக்கப்பட்ட குழந்தைகளாய், இந்த நாளுக்கும் உங்கள் வாழ்வுக்கும் தேவையான அருள் வரங்களை நீங்கள் பெற்று அவருடைய தஞ்சம் புகுந்த நீங்கள் இறை ஆசி பெற்ற மக்களாய் இருக்க உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். உங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் இன்று ஒப்புக் கொடுக்கிற கல்வாரி வழியிலே ஆண்டவர் கரங்களை அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பு சொந்தமை, அடையாளம் விவிலியத்திலும் திருச்சபையிலும் ஒரு ஒப்புயர்வற்ற அர்த்தத்தை கொண்டதாக இருக்கின்றது. தொடக்க நூலிலே காயினுடைய நெற்றின் மீது இறைவன் அடையாளம் வரைகின்றார். அந்த அடையாளம் அவனை சாவிலிருந்து மற்றவருடைய எதிர்ப்பிலிருந்து அவனை காக்கக்கூடியதாக அமைந்து விடுகின்றது. இஸ்ரேல் மக்களோடு இறைவன் உடன்படிக்கை செய்து தன்னுடைய வில்லை ஒரு அடையாளமாக வானத்திலே வைக்கின்றார். இனிமேல் நீரினால் இந்த உலகம் அழிக்கப்பட மாட்டாது என்பதன் அடையாளமாக அது அமைகின்றது. விடுதலை பயன் நூலை பார்க்கின்ற பொழுது இஸ்ரேல் மக்கள் தன் பயணத்தை துவங்குகின்ற பொழுது அந்த பாஸ்கா இரவில் கடவுள் அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கின்றார். ஆட்டுக்குட்டின் ரத்தம் எந்தெந்த இல்லங்களினுடைய நிலவுப்படையின் மீது தெளிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த இல்லங்கள் சாவின் தலையிலிருந்து காக்கப்பட்டது என்று சொல்லப்படுகின்றது. நீதிமொழிகள் புத்தகத்திலே பார்க்கின்ற பொழுது கிதையன் ஒரு அடையாளம் கேட்கின்றார். கம்பளி விரிக்கப்படுகின்றது, கம்பளியில் மட்டும் பனி இருக்கின்றது, வேறெங்கும் பனி இல்லை. அடுத்த நிலை, எல்லா பக்கமும் பனி இருக்கின்றது, கம்பளியிலே பனி இல்லை. இந்த அடையாளம் அவருக்கு ஒரு வீரத்தை கொடுக்கின்றது, ஆண்டோட உடனிருப்பை கொடுக்கின்றது, மிதியானை எடுத்து போராடுகின்ற வலிமையை அவர்களுக்கு கொடுத்தது. இறைவாக்கு புத்தகத்தை பார்க்கின்ற பொழுது எத்தனையோ அடையாளங்கள் வழியாக இறைவன் தன் உடனிருப்பையும் தன்னுடைய திட்டத்தையும் வெளிப்படுத்தி காட்டுவதாய் அமைந்திருக்கின்றது. இது இன்றைய முதல் வாசகத்திலும் கூட கடவுள் தன் மக்களுக்கு ஒரு அடையாளம் இடுகின்றார். இஸ்ரேல் மக்கள் தன்னுடைய பாவத்தினாலும் தன்னுடைய பாவ வாழ்வினாலும் ஆண்டவரை புறக்கணித்து வாழ்ந்ததினாலும் ஆண்டவர் குரலுக்கு செவிமடுக்காமல் வாழ்ந்ததினாலும் இறைவாக்கினர்களுடைய வழிநடத்தலை விட்டு விலகி போனதினாலும் பாகாலுக்கும் போலி தெய்வங்களுக்கும் வழிபாட்டை செலுத்ததினாலும் கோபத்திற்கு மேல் கோபத்தை கடவுளுடைய கோபாக்கினையை வெற்றவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இப்படி அடிக்கு மேல் அடி விழுந்தும் கூட ஆண்டவரை தேடாத மக்களை தன் தூதர்களை கொண்டு அவர்களை தண்டிப்பதாகத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி தண்டிக்கின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது கூட கடவுள் இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். தொடக்க நூலை படிக்கின்ற பொழுது ஆபிரகாம் சோதோம் கொமாராவுக்காக மன்றாடுகின்ற பொழுது இவ்வாறு ஜெபிப்பார்: தீயவர்களோடு சேர்த்து நல்லவர்களையும் அழித்து விடுவீரோ என்று சொல்லி. அதேபோல்தான் இங்கேயும் எல்லோரும் தீமை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த தீமையின் மத்தியிலும் நல்ல உள்ளங்கள் இருக்கின்றன. கடவுளுக்காய் இயங்குகின்ற உள்ளங்கள், கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கின்ற மக்களை பார்த்து பரிதாபப்படுகின்ற உள்ளங்கள், அவருடைய வாழ்வின் தடுமாற்றத்தைக் கண்டு அவர்களை எதிர்த்து போராடுகின்ற உள்ளங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த உள்ளங்களுடைய நெற்றியிலே தான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்கிற மக்களை பார்த்து பெருமூச்சு விட்டு கதறுகின்ற மக்களுடைய நெற்றியிலே தான் ஒரு அடையாளமிட இறைவன் தன் தூதர்களுக்கு கட்டளையிடுகின்றார். எதற்காக? அந்த அடையாளமிட்ட மனிதர்களை தொடக்கூடாது, எந்த தீமையும் நெருங்கக்கூடாது என்பதற்காக. வாதை உன் கூடாரத்தை நெருங்காது, துன்பம் உன் உறைவிடத்தை அணுகாது என்று வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் அதை நிறைவேற்றுபவராக இருக்கிறார். யாரும் நெற்றியிலே அடையாளம் இடுகின்றார்? திருவெளிப்பாடு புத்தகம் 7:3 படிக்கிற பொழுது தன் அன்பர்களுடைய நெற்றியிலே கடவுள் முத்திரையிட்டு காக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. கடவுளால் அன்பு செய்யப்படுகின்ற, கடவுளை அன்பு செய்கின்ற மனிதர்களை கடவுள் அடையாளமிட்டு காப்பதாக இருக்கின்றது.
இந்த அடையாளத்தோடு கூட அங்கீகாரம் வருகின்றது. என்னதான் அங்கீகாரம்? ஒவ்வொரு அடையாளத்திலும் நன்மைகள் மக்களை தேடி வந்தது. இதோ இன்றைய முதல் வாசகத்திலும் அவர்கள் சாவிலிருந்து, கொள்ளை நோயிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. அன்பு சொந்தங்களே, நம்முடைய வாழ்விலும் கடவுள் ஒவ்வொரு அருட்சாதனத்திலும் அடையாளத்தின் வழியாக அங்கீகாரத்தையும் ஆசி நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். திருமுழுக்கிலே தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் நம்மை கழுவு என்பது ஒரு அடையாளமாக குருவானார் செய்கின்ற பொழுது அதன் வழியாக ஜென்ம பாவம் கழுவி தூய்மையாக்கப்படுகிறது. தூய ஆவியின் ஆலயமாக நாம் ஒவ்வொருவரும் மாற்றப்படுகின்றோம். திருச்செவின் அங்கமாக நாம் ஒவ்வொருவரையும் நாம் மாற்றி இறைவன் தன் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகின்றார். இதே போல்தான் ஒவ்வொரு அருட்சாதனத்திலும் உறுதி பூசலிலே இதோ பரிசுத்தாவின் முத்திரையை பெற்றுக்கொள், உன்னதன் கொடை இவர் என்று சொல்லுகின்ற பொழுது ஆமென் என்று சொல்லுகின்றோம். அந்த ஆயரவர்கள் அர்ச்சிக்கப்பட்ட எண்ணெயினாலே சிறு அடையாளம் வரைந்து தன்னுடைய நெற்றினை முத்திரையை பதிக்கின்ற பொழுது தூய ஆவியின் ஆலயமாய், தூய ஆவியினுடையால் உறுதிப்படுத்தப்பட்ட பிள்ளைகளாய் ஒவ்வொரு மகனும் மகளும் மாற்றப்படுகின்றார்கள். ஒவ்வொரு அருட்சாதனத்திலும் அடையாளத்தின் வழியாக ஆபத்திலிருந்து, தீமையின் தலையிலிருந்து, தீயவனுடைய கட்டுகளிலிருந்து கடவுள் நம்மை விடுவிப்பவராக இருக்கின்றார். நாமும் நம்மோடு வாழ்கின்ற மனிதர்கள் தீமை நோக்கி செல்கின்ற பொழுது அதை கண்டு பெருமூச்சு வென்று அதற்காக பரிந்து பேசுபவர்களாக, அதற்காக கடவுளை மன்றாடுபவர்களாக இருக்க வேண்டும். பிறர் செய்த தீமைக்காக ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒருத்தல் முறையாக சிறு சிறு தியாகங்கள் வழியாக பிறருடைய பாவங்களுக்காக நாம் ஜெபிப்பவர்களாக இருக்க வேண்டும். இதுவே கிறிஸ்தவத்தினுடைய அடையாளமாக இருக்கின்றது. மற்றொரு அடையாளத்தை தான் இன்றைய நற்செய்தியில் இயேசு நமக்கு சொல்லி காட்டுகின்றார். நான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவ குடும்பம் என்னுடைய என்பதற்கு அடையாளம் என்ன? கூடி ஜெபிக்கின்ற உள்ளங்களாக இருக்க வேண்டும். 2-3 பேர் எங்கே ஒருமனப்பட்டு என் பெயரால் கூடி ஜெபிக்கின்றீர்களோ அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன கடவுள் அதை அடையாளமாக மாற்றுகின்றார். நம்முடைய கிறிஸ்துவ குடும்பங்கள் ஜெபிக்கின்ற குடும்பத்தின் அடையாளமாக இருக்க வேண்டும். ஜெப வீடாக நம்முடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றும் மாற வேண்டும். அப்பொழுது இறைவன் நம்மத்திலே தங்குவார். நம்மத்திலே தங்குகிற ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதோடு கூட நம்மோடு இருக்கின்ற எல்லா மக்களையும் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கின்ற மக்களையும் ஆசீர்வதிப்பார். ஆகவே அன்பு சொந்தங்களே, இந்த 2 அடையாளங்கள், ஒன்று தீமை செய்கின்ற மக்களுக்கு மத்தியிலும் நான் நன்மை செய்வனாக வாழ வேண்டும், ஆண்டவன் பக்கம் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வாழ்வு வாழ்கின்ற பொழுது கடவுள் நம் நெற்றியில், நம் வாழ்வில் அடையாளமிட்டு நம்மை பாதுகாப்பவராக இருப்பார். அதேபோல் நாம் கூடி ஜெபித்து நம்முடைய குடும்பத்தை ஜெப வீட்டின் அடையாளமாக மாற்றுகின்ற பொழுது நாமும் பிறரும் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் மாறுவோம். இத்தகைய அருள் வாழ்வு வாழ இறையருள் கேட்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.